சூப்பரான மட்டன் பர்பட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த ரெசிபியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு சொல்லி இந்த கடைகள்ல விக்கிற மசாலாலாம் யூஸ் பண்ணாம, ரொம்பவே சிம்பிளா வீட்ல இருக்கிற மசாலாவ மட்டும் யூஸ் பண்ணி, இந்த பிரியாணி எப்படி செய்வோமோ, அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் வந்துட்டு இந்த ரெசிபி செய்வோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோல மட்டன் வாங்கியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபிக்கு எப்படி கொஞ்சம் கொழுப்பு வந்துட்டு சேர்த்தி வாங்கிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இத நல்லா ஒரு 2 தடவ தண்ணீல அலாசிட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகா பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கிலோவுக்கு ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நார்மல் மிளகாவே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெறும் மிளகாவை தனியாக அரைச்சிங்க அப்படின்னா அந்த விதையாக இருக்கும். அதனால இந்த மாதிரி தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அதோட அந்த கலர் ஃபுல்லாக மாறுற அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலையை சேர்த்திட்டு நல்லா அது வந்துட்டு வதங்கணும். எண்ணெயில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுறலாம். புதினாவும் மல்லித்தலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த தக்காளி அப்புறம் காஞ்ச மிளகா வந்துட்டு அரைச்சோம் இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டையை சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் மிளகாவையும் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லித்தலை ஆட் பண்ணும்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அந்த கொழுப்போடு அப்படியே இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர், ஒரு பாதி லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது பர்பட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். உங்களுக்கு மட்டன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா 3 விசில் விட்டாலே போதும். இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் பர்பட் ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பர்பட்டும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க.